Hi everyone, welcome back to the Bling Detailing Studio. This is me Satish. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா கவர்மெண்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 10/5/2021 ல இருந்து 24/5/2021 வரைக்கும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாக்டவுன் டைமில் நம்மளோட பைக் அண்ட் காரை எப்படி சில விஷயங்கள்ல இருந்து பத்திரமா பாதுகாக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், லாக்டவுன் வந்து நமக்கு புதுசு கிடையாது, போன வருஷமே லாக்டவுனில் இருந்திருக்கும். அந்த டைமில் வந்து எப்படி பைக் அண்ட் கார் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி நிறைய யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருக்காங்க, நீங்கள் என்னத்தை புதுசாக சொல்ல போகிறீங்கன்னு கேட்கலாம். ஸோ நான் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து சொல்ல வரல, ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள்லேருந்து உங்களோட பைக் அண்ட் காரையுமே பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஆஸ் அ டீட்டெய்லர் போன லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு சில என்னோடய கஸ்டமர் வந்து சில ப்ராப்ளம்காக அவங்களோட பைக் அண்ட் கார்லாம் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் க்யூர் பண்ணி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், போன லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசர் வந்து எல்லா இடங்களையுமே ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவாங்களா என்னன்றது நமக்கு தெளிவாக தெரியல. பட் போன டைமில் வந்து இதனால் நிறைய பைக் அண்ட் கார் ஓனர்ஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணிட்டு போன உடனே இந்த கார் அண்ட் பைக் மேலெல்லாம் பட்டிருக்கிறத இம்மீடியட்டாக துடைக்காதனால இது வந்து ஒரு ஸ்பாட்டாக வந்து மாறிடும், அதாவது படிஞ்ச கரையாக வந்து மாறிடும். காரில் விண்ட்ஷீல்டு கிளாஸஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து போன வாட்டி நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஒரு சில கார் அண்ட் பைக் பெயிண்ட்லலாம் வந்து இது பட்டு கரையாக இருந்தது, அதெல்லாம் நாங்கள் பாலிஷ் பண்ணி ரெக்கவர் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு சில ஜாப்லாம் வந்து எங்களால் வந்து ரெக்கவரே பண்ண முடியல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நேட்டிவ்க்கு போயிட்டார். பட் பைக்கை வந்து இங்கே வீட்டுக்கு முன்னாடி கவர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டார். ஸோ அங்கே வந்து இந்த சானிடைசர் அடித்து வந்து பார்த்திங்கன்னா அவர் ஊர்லேருந்து வந்து பார்க்கும்போது பைக்கோட கலர் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அது நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அந்த கலரை வந்து ரெக்கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறமேல அந்த கஸ்டமர் வந்து பைக்கை கம்ப்ளீட்டாக பெயிண்ட் தான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இந்த சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணுறனால இருக்குது. ஸோ இதிலேருந்து உங்களோட பைக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மெயினாக இந்த அவேர்னஸ் வீடியோ நம்ம பண்ணுறது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட கவர்டு பார்க்கிங் இருக்குது அப்படின்னா உங்கள் பைக் இல்லை காரை வந்து கவர்டு பார்க்கிங்குள்ளே வச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட கவர் பார்க்கிங் கிடையாது, நான் ஸ்ட்ரீட் பார்க்கிங்கில் தான் என்னோடய வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வண்டியை வந்து கவர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணாலும் அதிலேருந்து உங்களோட வண்டியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அல்ல உங்களுக்கு கவர்டு பார்க்கிங்குமே இருந்துச்சுனாலும் அதுலேயுமே உங்களோட பைக்காக காரை வந்து கவர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன லாக்டவுன் டைமில் வண்டி ஆனாக இருக்கும்போதே அதில் வந்து சானிடைசரை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சானிடைசரில் பேர்ன் ஆகக்கூடிய கண்டென்ட் இருக்கிறனால அந்த கெமிக்கல்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து எரியக்கூடிய தன்மை இருக்கும். அது வந்து நம்மளோட பைக்கோட இக்னிஷன் ஆனில் இருக்கும்போது இந்த வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு நல்லாவே தெரியும், வண்டி மேலே ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அது ஸ்பார்க் ப்ளக்கில் பட்டு இமீடியட்டாக வந்து பேர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆபத்தெல்லாம் இருக்குன்றனால உங்களோட வண்டி ஆனில் இருக்கையில் யாராச்சும் இந்த மாதிரி சானிடைசர் அடிக்கிறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட வண்டி நின்றுட்டுருக்கிற வண்டியில் அப்போ தான் சானிடைசர் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பார்க் ப்ளக் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பட்டிருந்துச்சுன்னா அதை நல்லா தொடச்சிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வண்டியை சேஃபாக நம்ம வந்து வச்சுக்க முடியும்.
ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.